வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் மொத்தம் 20 வினாக்கள். முடிந்தால் 20க்கு 20 மதிப்பெண்கள் எடுத்துக்காட்டுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆறு என்பதன் பொருள் என்ன? ஆறு என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பொருந்தா சொல்லுன்னு பார்த்தோம்னா வழி, இது மட்டும்தான் தவறு. மற்ற எண், வழி, நதி இது மூன்றுமே ஆறு என்பதன் பொருளை குறிக்கக்கூடியது. இரண்டாவது வினா, மன்னவன், வேந்தன், கொற்றவன், மனிதன். மன்னவன், வேந்தன், கொற்றவன், மனிதன் இதில் எது பொருந்தா சொல்லணும்னு பார்க்குறோம். இதில் சரியோ தவறா அது எதுன்னு பார்க்கணும். இப்போ தவறானதுன்னு பார்த்தோம்னா மனிதன். மன்னவன், வேந்தன், கொற்றவன் இது மூன்றுமே அரசனை குறிக்கக்கூடிய சொல். மூன்றாவது வினா, வீராப்பு என்பதன் பொருள் என்ன? வீராப்பு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை இருமாப்பு. நான்காவது வினா, கடம் என்பதன் பொருள் என்ன? கடம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை உடம்பு. ஐந்தாவது வினா, அவள் என்பதன் பொருள் என்ன? அவள் என்பதன் பொருள் சரியான விடை பள்ளம். ஆறாவது வினா, ஆடவர் என்பதன் பொருள். ஆடவர் என்பதன் பொருள் சரியான விடை ஆண்கள். ஏழாவது வினா, மிசை என்பதன் பொருள் என்ன? மிசை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை மேடு. எட்டாவது வினா, ஒன்றோ என்பதன் பொருள் என்ன? ஒன்றோ என்பதன் பொருள் சரியான விடை தொடரும் சொல். ஒன்பதாவது வினா, உதுக்கான் என்பதன் பொருள் என்ன? உதுக்கான் என்பதன் பொருள் சற்று தொலைவில். பத்தாவது வினா, உப்பக்கம் என்பதன் பொருள் என்ன? உப்பக்கம் என்பதன் பொருள் முதுகு பக்கம். சரியான விடை டி. 11வது வினா, உம்பர் என்பதன் பொருள் என்ன? உம்பர் என்பதன் பொருள் சரியான விடை மேலே. 12வது வினா, தமவேயாம் என்பதன் பொருள் என்ன? தமவேயாம் என்பதன் பொருள் தம்முடைய நாடு. 13வது வினா, உலகம் உலகம், நிலம், பூவுலகம், ஞாலம் இதில் எது பொருந்தா சொல்லணும் எதுன்னு கேட்குறாங்க. உலகம், நிலம், பூவுலகம், ஞாலம் இதில் பொருந்தா சொல்லுங்கிறது எதுவுமே இல்லை, அனைத்துமே சரி. 14வது வினா, முகில் என்பதன் பொருள் என்ன? இதில் பொருந்தா சொல் எதுன்னு கேட்குறாங்க. இதில் பொருந்தா சொல்லுன்னு எதுவுமே இல்லை, அனைத்துமே மேகத்தை குறிக்கக்கூடியது. முகில், எழிலி, கொண்டல், மேகம். 15வது வினா, மஞ்சு என்பதன் பொருள் என்ன? மஞ்சு என்பதன் பொருள் முகிலா, எலியா, மயிலா, குடையா. சரியான விடை முகில், அதாவது மேகம். 16வது வினா, கொற்றவன் என்பதன் பொருள் என்ன? கொற்றவன் என்பதன் பொருள் வேந்தன். 17வது வினா, சாற்றும் என்பதன் பொருள். சாற்றும் என்பதன் பொருள் புகழ்ச்சியாக பேசுவது. 18வது வினா, பலரில் என்பதன் பொருள். பலரில் என்பதன் பொருள் பலருடைய வீடுகள். 19வது வினா, புகழல் ஒண்ணாதே. புகழல் ஒண்ணாதேனா சரியான விடை செல்லாதே. 20வது வினா, சிரம் என்பதன் பொருள். சிரம் என்பதன் பொருள் தலை. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. அடுத்து பழைய புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம் டெஸ்ட்டு. நீங்கள் ஏற்கனவே மதிப்பெண்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.